வணக்கம் அனைவருக்கும். நல்லா இருக்கீங்களா கண்ணுங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். கடவுளெல்லாம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் மனசார வேண்டிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதில் தப்பு ரைட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்குவேன். சரிங்களா? நீங்கள் தான் அதை பார்க்கணும். ஏன்னா நான் எதை குட்டுவாக்கில் வளருவேன், அது வந்து உங்களுக்கு ஒரு தப்பாக தோணியிருக்கலாம். நான் டென்ஷனில் பேசுகிறப்ப அதை நினச்சி கூட பேச மாட்டேன். நம்ம வீடியோ முடியுதா அப்படின்ட்டு போயிருப்பேன். அதனால் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறீங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் அந்யோன்யம் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யம் பழகி ஒரு ஒற்றுமையாக நடந்தால் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக ட்ராவல் போய்கிட்டு இருக்கோம். அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் நாளாக பேசுறதுக்கு வாயை என்றைக்கும் வராது. அடுத்தவங்களை டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு எனக்கு என்றைக்கும் மனசு வராது. நான் தான் பெரிய இது அப்படின்னு. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா அப்படி அன்னோனியமாக பயங்கர இதில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த இதில் பார்த்தா கடைசியில் பார்த்தா, நீ என்ன ஒரு டம்மி பீஸாக இருக்கிற, நீ நான்லாம் பாரு எப்படி கெத்தாக இருக்கிற, எப்படி இருக்கிறேன், அப்படி போல்டாக பேசணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நீங்களாம் எதுக்கு? நல்லா ஒரு நாளைக்கு இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். நான் ஐஸ்கிரீம் வந்து எதுக்கு வாங்கி சாப்பிட்றத நான் தம்ப்ளைன் வச்சுருக்கேன்ல, எதுக்கு வச்சேன்னா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியல. நான் சொல்லுவேன் கடைசியில் அது எதுக்கு வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த டைட்டில் ஒரு யூடியூப் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கிடைக்கும்போது ஃபஸ்ட்டில் பார்த்தா, ஐயோ அவங்க சூப்பராக இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அழகத்தாங்க பார்ப்பாங்க. யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அழகாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா ஊன்னு இருக்காங்களா, கேட்டதையும் நம்பர் கொடுப்பாங்களா, இந்த மெத்தடில் தான் பசங்களாம் வந்து பார்க்குறதா இருக்கிறாங்க. பெரிய ஆளுகளாகட்டும் பசங்களாகட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ டைம் பாஸ் போதோ, அவங்க பேசுகிறது நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் நேரம் நிம்மதியாக கேட்போமே அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கண்டென்ட் எதுக்கு வச்சோன்னா, நீங்கள் லாஸ்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கேளுங்க. அந்த ஐஸ்கிரீம் கண்டென்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு காரணத்தினால வைக்க வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி 2 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேரில் நிறையா இருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க பாருங்கள். எனக்குலாம் நம்ம அப்படி தெரியல. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நானே தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு நான் மட்டும்தான். யாரையும் நான் இது நம்ப மாட்டேன், விரும்ப மாட்டேன், வேண்டாம், லிமிட்டில் தான் வச்சுக்குவேன். அவங்க மொத்தத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர் வெகுளியானவங்க. அவங்க இவங்களுக்கு வந்து ஒரு மனசு கவலையிலே உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப மன அழுத்தம், மனசு கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க வந்து ஃப்ரெண்டாக பழகி ஒரு ஆறுதலாக வார்த்தை பேசும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக தூக்கி கொட்டிடுறாங்க. அங்கே நமக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி மொத்தமாக தூக்கி கொட்டிடுறாங்க. கொட்டினதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் தூக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டேஸ்க்கு அப்புறம் அது இந்த பலவீனத்தை கண்டுட்டு, நீங்கள்லாம் என்ன வேஸ்ட்டு, நான் பாரு எவ்வளோ கெத்தாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு எனக்கு இப்படி வரும் அப்படி வரும், அவ்வளோ செலவணும் இவ்வளோ செலவணும் அப்படின்னு கொஞ்சம் பீத்திக்கிறாங்க. அது சில பேர்த்துக்கு இருக்குது. அது எனக்கு இருக்குமான்னு கேட்டால், அது அவங்கள நான் யாரையும் பேசியிருக்கணும், அவங்கள பற்றி கேட்டதே தெரியும். நான் யாரையும் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக அப்படி பேச மாட்டேன். எனக்கு இருக்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியும். அது ஒன்று தான் நான் பண்ணணும்னு. இல்லாத போய் பேசி நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நாளைக்கு ஒரு இடத்துல போய் ப்ரூவ் பண்ணணும்னா சத்தியமாக முடியாது. அப்போ நம்ம ரொம்ப கீழே பாதாட்டோடு முதிச்சுடுவாங்க. அது நமக்கு வேண்டாம். உண்மையை சொல்லிவிட்டு உண்மையை பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து நான் என்ன சொல்கிறது, இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறைய வருதுல, துணி அது இதுன்னு இல்லை, மேக்கப் சாமானு செப்பலோ அது அந்த மாதிரி வந்து டெய்லி எனக்கு குவியுது. முடிஞ்ச மேக்ஸிமம் நான் ஒரு மாதத்தை ஒரு நாளைக்கு நான் 5000 செலவு பண்ணுறேன். நேக்கா உனக்கு பேச தெரியுதா, இன்றைக்கெல்லாம் ஒரு டம்மி பீஸு, எனத்த பேசி என்ன போடுற வீடியோ ஒன்றுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் பாருங்கள். அந்த நீங்கள் மேலே இருக்கிறது அவங்க கீழே இருக்கிறது அதெல்லாம் பார்க்காதுங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்குது, இன்ஜினியரிங் படிச்சிருக்குது, நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்து நடிச்சா கம்பெனிக்கு போய் இன்றைக்கி மாதம் 1,00,000 தாராளமாக சம்பாதிக்கலாம். என்ன அது ஒன்றும் இல்லை. அந்த சொத்துக்கு ஈடு, அந்த படிப்பு இன்ஜினியரிங் படித்த படிப்புக்கு சொத்து ஈடு எதுவுமே கிடையாது. நானாகட்டும் நீங்களாகட்டும் யாருமே வந்து அதுக்கு ஈக்குவலாக வர முடியாது. சரியா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படிப்பு அழியா சொத்து. அது அந்த பொண்ணு இறந்தால் மட்டும்தான் அந்த சொத்து அழியும். அந்த மாதிரி ஒரு இது காலத்துக்கும் கை கொடுக்க வேண்டிய ஒரு சொத்து அது. அது இன்றைக்கி அந்த குழந்தைகளை பார்க்காம இருந்துச்சுன்னா, குழந்தைங்க வேறு யாராவது சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அது எங்கேயோ போய் வேலை செஞ்சு வேறு லெவலில் போயிருக்கும். படித்த படிப்புக்கு அந்த பிள்ளைக்கு வந்து கடவுள் வந்து அந்த வேலை பார்த்து அமௌண்ட் கொடுக்குற தலைவிதி கொஞ்சம் மாற்றிட்டார். வேறு ஒன்றும் இல்லை. அது மாற்றுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அது பார்த்து நினச்சிருந்தா எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலை மாறி போச்சு. ஆனால் இப்போவும் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த ஒர்க்கும் பண்ணுது, வேலையும் செய்யுது, குழந்தைகளையும் பார்த்துக்குது, அவங்க வீட்டுக்காரரையும் பார்த்துக்குது, அவங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கடையும் வச்சு கொடுத்துருக்குது, எல்லாமே பண்ணியிருக்குது. இது எல்லாருமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா
அந்த பொண்ணு ஏழ்மையை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு அதை புத்தகம்னு சொல்லியோ குறை சொல்லியோ எதுவும் புண்படுத்தி காட்டாதீங்க யாருமே, சரியா? ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வண்டாக இருந்தாலும் சரி. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தோணுச்சு. உங்கள் லெவலுக்கு நீங்கள் இருங்க, அதோடு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 பைசா அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் பேசுகிறீங்க, நான் டெய்லி நான் இவ்வளோ செலவு பண்ணுவேன், நான் இப்படி வரும் அப்படி வரும் அப்படிங்கிறீங்க. அந்த செஞ்ச நன்றிலாம் சில இதெல்லாம் மறந்துடக்கூடாது, மறந்துட்டு தான் பேசுகிறாங்க அது. ஏன்னா சூர்யா வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா அது திங்கிறதுக்கு எங்கே போகும்? தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராவது அந்த பொண்ணுக்கு மானிட்டேஷன் கொடுக்குறவங்க கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்கிற ரேட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் கொடுத்து செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க, சரியா? நான் தான் அதில் வந்து இறங்குவேன். அந்த பொண்ணு வந்து எல்லோரும் செஞ்சுட்டு கடைசியில் பாய் சொல்லி போட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுறீங்க. அது பெரிய ரொம்ப ரொம்ப தப்புது. அந்த மாதிரி மோசம் பண்ணாதீங்க. நீ அந்த பொண்ணு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தா அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க. எதுக்கு அதில் வந்து அவ்வளோ உங்களுக்கு ஒரு கக்குர்த்தினா என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சத்தனம். எதுக்கு அப்படி ஒரு கஞ்சத்தனம் உங்களுக்கு? அதில் என்ன வருது? அந்த பொண்ணை போய் அவ்வளோ தூரம் மாங்க ஊற்று பார்த்து செய்யணும், செஞ்சாத்தே அது வரும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதனால் மானிட்டேஷன் பண்ண வரவங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தாலும் சரி, அதை மனசு புண்படுத்துகிற மாதிரி யாரும் சொல்லாதீங்க. என்ன நீ டெய்லி ஆன்லைனில் 5000க்கு வாங்க 10,000க்கு வாங்க, நீ போடுற, நீ தேய்க்கிற, நீ போடுற, அந்த பிள்ளை கொடுக்கலையே ஒன்றும். இந்த வார்த்தையை மட்டும் எப்படி சொல்லி காமிக்க முடியுது? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். நீ ஒரு டம்மி பீஸு, நீ ஒரு வெங்காயம் பீஸு, தாழ்த்தி எப்படி பேச தெரியுது? நான் தான் பெருசு, நான் தான் கெத்துனேன், அது நீங்கள் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். அடுத்தவங்க வாயிலிருந்து ஐயோ அவங்க நல்லவங்க, நல்ல பொண்ணு அப்படி வரணுமோஞ்சிய சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், சூர்யா நல்ல பொண்ணு தான். யார் விட்டு கேட்குது அது. நான் டைம் வந்து எப்படின்னா ஒரு கட்டத்தில், ஒரு முடியாத கட்டத்தில் 5-10 கைமாத்து கேட்குது. அது சும்மா பிச்சையாட்டு கேட்கலையே, கைமாத்து கேட்குது, அது திருப்பி கொடுக்குது. அதுக்குள்ளே ஏன் இவ்வளோலாம் ஒரு பொறாமத்தனம், பொச்சுக்காந்துத்தனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், மறுபடியும் வரும்.